இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தைரியம் தான்? யார் மேல கை வைக்கிற? அவர் எப்பாடா? இன்னொரு அடி அப்பா மேல விழுந்துச்சு. அப்பா பரவாயில்ல, உனக்கு ஒண்ணு இல்லப்பா. பாத்தீங்களா, இதத்தான் சொன்னேன். அப்பன் பாசம் இவ்ளோ இருக்கு, ஆனா அப்பன் பேர சொல்ல தேவையில்ல. சபையில சொல்ல முடியாது. எங்க அப்பா யாருன்னே தெரியாது, எங்க அப்பாவுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றது என்னது இது? அப்பன் பாசம் பொத்துக்கிட்டு வருதா இப்போ? இதுக்கு மேல ஒரு அடி பட்டுச்சு. என்ன பண்ணுவ? கைய வச்சா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. எதுக்கு பேசும்போது பாதியிலே நிப்பாட்டிட்ட? நீ யாருன்னு உன் கோவமே படம் போட்டு காட்டிருச்சு. இதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அத்தை மாமா, நான் சொல்லும் போதெல்லாம் நம்பலல. இப்ப பாத்தீங்களா, அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னவ, அவங்க அப்பா தான் அவனோட வாழ்க்கையவே அழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தவ, அவன் வாழ்க்கையோட முதல் எதிரே அவங்க அப்பா தானே சொல்லிக்கிட்டு இருந்தவ, அப்பா மேல கைப்பட்டதும் அப்படியே அவனுக்கு துடிக்குது. அவ்வளவு பாசம் என்ன பிரபு? துரோகி. நம்ப வச்சு கழுத்து இருக்க பாத்திருக்கல. எப்பயாவது ஒரு நாள் நீ மாட்டுவேன்னு எனக்கு தெரியும்டா. அந்த சந்தர்ப்பம் தான் இது. ஒவ்வொரு தடவையும் பாயிண்ட்ல மிஸ் ஆயிட்டே இருந்த, அதான் கடைசி அஸ்திரமா அப்பனை யூஸ் பண்ண. நீ யாருங்கிறத நீ ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்ட? கிரிமினல். நிறுத்துடா. ஆமாடா, ஆமாடா. நேடா இப்போ? ஆமாடா, குறிஞ்சிநாதன் ஏ அப்பா. அத சொல்றதுல எனக்கு பெருமைடா. ஆமா, இந்த வீட்டுக்குள்ள வந்தது ஜனாபாவை பழி வாங்கத்தான். போதுமா? வேற என்னெல்லாம் ஒத்துக்கணும் எதிர்பார்க்கறீங்க? ஆமா, லிடியாவை லவ் பண்ணி ஏமாத்துறேன். தமிழ் சொன்ன மாதிரி அவ கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அழிச்சது நான் தான். நீ என்ன வேணா சொல்லிட்டு போகடா. இதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போறீங்க? என்ன பண்ணுவீங்க? அவனை தப்ப ஒத்துக்கிட்டான். இப்படிப்பட்ட ஒருத்தனை என் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கையை அழிக்க மாட்டேன். சேது, ஜனமா போய் மணமேடையில உட்காரு. உனக்கும் வர்ஷினிக்கும் தான் கல்யாணம். என்னங்க?